மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தனர். செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளையும் அதற்கு லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேல் மற்றும் சிறப்பு மருத்துவ குழுவினர் அளித்த பதில்களையும் பார்க்கலாம். ஜெயலலிதா எப்போது இறந்தார், அவர் முன்கூட்டியே இறந்ததாகவும் உடல் பதப்படுத்தி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுவது பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு செப்டிசீமியா இருந்தது, சீழின் தன்மை ரத்தத்தில் இருந்ததால், கோமார்பிட் கண்டிஷன், அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததாலும் இரத்த கொதிப்பு இருந்ததாலும் இந்த நோய் வெகு விரைவில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று அவர் சொல்கிறார். அவங்களுக்கு ஷி வாஸ் இன் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸோட வந்திருந்தாங்க வித் செப்டிசீமியா. டாக்டர் பாபு ஏற்கனவே சொல்லிட்டாரு. தி பெஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹஸ் பீன் கிவன் டு ஹருங்க இன் ஐசியூ வித் கிரிட்டிக்கல் கேர் தட் வாஸ் கிவன் டு ஹர். அவங்களுக்கு என்ன வைத்திய ரீதியில் இந்த உலகத்தில் சாத்தியம் இருக்குமோ அது அனைத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் அவர்களுக்கு செய்யப்பட்டது. ஜெயலலிதாவின் உடல் பதப்படுத்தப்பட்டிருந்ததா? எதனால்? Question number 1, பதப்படுத்தப்பட்டதா? ஆமாம், பதப்படுத்தப்பட்டது. 5ஆம் தேதி இரவு, அதாவது 5லிருந்து 6ஆம் தேதி காலை, அந்த 12:20 மிட்நைட் 12:20க்கு எம்பாமிங் ப்ரொசீஜர் தொடங்கியது. ஒரு 15 நிமிஷம் அந்த ப்ரொசீஜர் நடந்தது. Question number 2, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, ஏன் அதை செய்யணும் அப்படின்னு. யூஸ்வலாக ஒரு விஐபி டெத் அப்படிங்கும்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த பாடி வெளியில் வைப்பாங்க. அப்படி வெளியில் வைக்கும்போது நம்ம சீதோஷ்ண நிலைமையில் அந்த பாடி கெட்டு போகிறதுக்கான ஒரு நிலை உண்டு. அண்ட் சுற்றி நிறைய பேர் வரும்போது நீங்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பல பேர் வருவாங்க. பல பேர் வரும்போது எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லாரும் அங்கே சுற்றி நடக்கும்போது தேர் கேன் பி ஸ்மெல், இல்லை அவங்க கொண்டு வரக்கூடிய டஸ்ட், அதனால் வரக்கூடிய கண்டாமினேஷன், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் விஐபி டெத்தில் யூஸ்வலி வென் த பாடி இஸ் பிளேஸ்ட் ஃபார் பப்ளிக் ஹோமேஜ் எம்பாமிங் இஸ் டன் அண்ட் த சேம் ப்ரொசீஜர் வாஸ் கேரிட் அவுட் ஹியர் ஆல்சோ. ஜெயலலிதாவின் முகத்தில் இருந்த புள்ளிகளுக்கு காரணம் என்ன? When embalming was done, தனியா அந்த 3 dots I don't remember seeing, I did not see. There were only ecchymotic spots. அதாவது ஒருத்தங்க பெட்ல ரொம்ப நாள் இருக்கும்போது அந்த ஒரு சின்னதா டீகலரேஷன் இருக்கும், அந்த மாதிரி எக்கிமாட்டிக் ஸ்பாட்ஸ் தான் இருந்தது. வாட் கம்ஸ் அவுட் ஆன் த பப்ளிக் மீடியா, த சோஷியல் மீடியா, I have not seen because I was the person who was there when the embalming was performed. So Mr. Richard, any argument? And one second, let me finish the answer please. Can I finish? Yes. நீங்க அந்த அதுக்கப்புறம் மேடம் வந்து இன் ஸ்டேட் ஆனர்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எம்பாமிங்கிறது ஒரு 5.5 liters ஆஃப் ஃப்ளூயிட் வில் பி பம்ப்ட் இன் டு தி பிளட் சர்க்குலேஷன் அண்ட் இட் வில் ரீப்ளேஸ் தி பிளட் வால்யூம், எக்ஸிஸ்டிங் பிளட் வால்யூம். ஸோ அந்த 5.5 liters ஆஃப் எம்பாமிங் ஃப்ளூயிட் உள்ளே போகும்போது டிஷ்யூக்குள்ளே பர்க்குலேட் ஆகி எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இஃப் தி tissue is very bad, if the tissue is degenerate or something like that, it will start oozing out. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடமோட பாடியில் அந்த நாஸ்ட்ரல்ஸில் கூட ஊஸ் இல்லை. அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ஹோல் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு ஹோல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதில் வந்து ஊஸ் வரும். And there was no oozing anywhere. We were able to complete the procedure in 15 minutes time because we had an automated pumping machine. 15 minutes நாங்கள் அந்த ஃபோர்ஸில் பம்ப் பண்ணும்போது எங்கேயுமே எக்ஸ்ட்ராடினரி ஊஸ் இருக்கவே இல்லை. ஜெயலலிதா மறைந்து 2 மாதங்களுக்கு பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதன் காரணம் என்ன? அரசியல் நிர்பந்தம் காரணமா? Is there any political there is no political pressure to conduct this press meet? To your question. Sir, can I make it clear that this press meet is not called by Apollo Hospital? அரசு சார்பில் நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை எதுவும் நடத்தப்பட்டதா? There was no amputation done, sir, to your question. No transplantation. 2 questions that you asked. அவங்களுக்கு எந்தவித
ஆம்புடேஷனுக்கு கால் எடுத்தார்களா என்று உங்கள் சந்தேகம் இல்லை. அவர் 2 கால்களோடு தான் இருந்தார். நோ டிரான்ஸ்பிளான்டேஷன் டன் சார். ஒரு வாரத்தில் வீடு திரும்புவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு காரணம் என்ன? No amputation done, sir, to your question. No transplantation. 2 questions that you asked. அவங்களுக்கு எந்தவித ஆம்புடேஷனுக்கு கால் எடுத்தார்களா என்று உங்கள் சந்தேகம் இல்லை. அவர் 2 கால்களோடு தான் இருந்தார். நோ டிரான்ஸ்பிளான்டேஷன் டன் சார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறப்புக்கு காரணம் என்ன? I am not from here. I'm completely independent. I was asked to come and provide some help. I was not there for everything that happened, and there are elements of detail that I cannot possibly answer. However, I have a pretty good idea of what the process was. I was there to a large degree at the beginning, and during the period of time that I wasn't, I was in touch from a distance. And I can tell you that the process of care that was followed here was perfectly straightforward. There was no conspiracy, nothing strange happened. As you have heard, she got a severe infection. It was in her blood. It affected her heart. She became acutely unwell. She was brought to hospital. Her condition was stabilized and improved for a while. It then deteriorated again. She was put on a ventilator. She had a lot of supportive care with a lot of input from many doctors. She started to improve. She had a tracheostomy. She was woken up. She continued to improve and have increasing physiotherapy and was doing well and looked as if she was recovering. And then she had an unexpected catastrophic cardiac arrest, as you have heard, and tragically died. That is what happened here. 75 நாட்கள் அளிக்கப்பட்ட சிகிச்சையின் போது ஒரு புகைப்படம் வெளியிடாதது ஏன்? Not take photographs of critically ill patients. Can you imagine if you or anyone you loved or cared about critically ill in an intensive care unit or recovering was being photographed and their images shared? How would they or you feel? We just do not do that. And I cannot understand why anybody here thinks it would be a reasonable thing to do. It's extraordinary. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கடைசி நிமிடங்களில் நடந்தது என்ன? இன்று ஞாயிறு மாலை 4:20 மணி அளவில் அவருக்கு சடன் ஏர்டெல் ஃபிப்ரிலேஷன் இருக்கும்போது அன்று பணியில் இருந்த டாக்டர் ரமேஷ் என்பவர் அவருடன் இருந்தார். அவர் அந்த அறையில் இருக்கும் போதே அந்த நிகழ்வு நடந்தது. So she was immediately resuscitated and subsequently the entire team was at the bedside. Even ECMO was done at the bedside. And subsequently only she was shifted to the OT around 9:30 p.m. All resuscitative measures were done at the bedside in that room. All facilities were available in that room. சிகிச்சை கொடுக்கப்பட்ட போது எதுவும் நிர்பந்தங்கள் இருந்ததா? சுதந்திரமா தான் அவங்களுக்கு வைத்தியம் செஞ்சாங்க. அவங்க இறந்தது 5 டிசம்பர், அதற்கு முன்னால் அல்ல. அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பற்றி யாரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது? குடும்பத்தைச் சேர்ந்த யாருடன் ஆலோசிக்கப்பட்டது? We were briefing Ms. Shashikala on a daily basis and the government officials, the Chief Secretary, Health Secretary, Health Secretaries to the Honorable Chief Ministers, and whenever the Deputy Speaker, Mr. Thambidure, was there, we had a daily briefing, usually in Chairman's office with the whole team. Sir. சிகிச்சையின் போது ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தாரா? Governor first visited her and her condition was explained by the chairman and other doctors. The second time when he visited, he went into the ICU and he was able to see her through the glass door. And Madam Jayalalitha showed a thumbs up, and which he also has expressed it, His Excellency the Governor. சிகிச்சை அளிக்கப்பட்ட சமயத்தில் மறைந்த முதலமைச்சரை பார்க்க தீபா அனுமதிக்கப்படாதது ஏன்? உள்ள என்ன அலோ பண்ணவே இல்ல அப்படினு சொல்றாங்களே. தெரியாது. இல்ல அப்ப அவங்க தான உறவினர். நீங்க சொல்றீங்க குடும்பத்துல உள்ளவங்க பியாண்ட் மெடிக்கல் ஆன்சர் சார். இது பர்சனல் क्वेश्चन. இது நாங்க ஹேண்டில் பண்ண முடியாது சார். இது ஒரு பர்சனல் क्वेश्चन சார். லண்டன் அழைத்துச் செல்ல திட்டமிடப்பட்டதா?
The issue of transferring to London was discussed at great length and kept under review. Now, the issue of transferring a critically ill patient is always a balanced one because there clearly are risks to transfer, particularly a transfer of that distance. Having said that, you can move nearly anybody if you put enough resource and effort into it. So it's always a risk-benefit. The question is there some particular treatment that can be provided in the place you're going to that is not available in the place you're coming from? The facilities at Apollo are first rate, the team was highly expert, and it was being reinforced with extra opinion, as you've heard. So although we discussed this at considerable length, our shared view was that in that early phase, when she was on the ventilator and unconscious, that the things we were doing were going in the right direction, and that risk-benefit balance did not justify a journey of that length with the risks associated with it.